அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் யோகம் நிறைந்த விஷயமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, எதில் யோகம் இந்த மாதத்தின் 2ஆம் வாரமான இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதில் யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது, அதே சமயம் இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் எந்தெந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, மிக பெரிய அளவிலான மாற்றம் ஒன்று வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதால் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாகவே சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக களைந்து அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் சுப பார்வையும் அவரது மீது பதிவதால் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்றவை விலகி முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான காரியங்கள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று சொல்லப்பட்ட நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழில் புரிபவர்களுக்கு கிளை தொடங்கவும் தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை எப்படி செய்தால் யோகம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல மங்களகரமான சுபகாரியங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. ஆனால் அதே வேளையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு, புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பது சோதனை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை சூரியன் ஏற்படுத்தலாம். புதனும் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டு சில பணிகளில் மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக சோதனையும் பணிச்சுமையும் அதிகரிக்கும் தருணமாக தான் இந்த வேலை அமைய போகிறது என்பதை புதன் வக்ரகதி உறுதிப்படுத்துகிறது. அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமான ராகுவும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டு செய்தாலும் கூட திட்டமிடாத வகையில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த தடைகள் சில நேரங்களில் நன்மை நிறைந்தவையாகவும் அமையும். ஏனென்றால் தற்போது நன்மை நிறைந்தவை போல் இருக்கும், ஆனால் அவை முற்றிலுமாக மாறும் சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எனவே இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது பணிகளை சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதிக நன்மையை மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சுகஸ்தானத்தை விட்டு விலகி முற்றிலுமாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் அனைத்தும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சி
வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பல காரியங்களில் வெற்றி கிடைக்காத சூழலில் தற்போது இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெரிய அளவிலான காரிய தடைகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக தவிடுபடியாக கூடிய நல்ல சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். 5இல் இருக்கும் சனி பகவான் ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மாற்றி கொடுக்கிறது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவானின் அமைப்பு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியை உறுதிப்படுத்தும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 5இல் உச்சம் பெற்றிருப்பதால் பல வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சப்தம பார்வையை மிக வலுவாக சனியுடன் இணைந்து லாபஸ்தானத்தின் மீது பதிப்பதால் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் அதிகரிக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அலைச்சல் சிரமம் முற்றிலுமாக விலகி அமோகமான வளர்ச்சியை பெறும் சிறப்பான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயம் கிடைப்பதோடு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகி மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற சூழல் என்று பார்த்தால் உறுதியாகவே மிக வலுவாக அஷ்டமத்தில் இருக்கிறார் குரு பகவான். அதுவும் வக்ரகதியில் இருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு வக்ரம் பெற்றிருப்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது தேவையற்ற அலைச்சல்களும் சிரமங்களும் அதிகரிக்கலாம். சுப விரயங்கள் அதிகரிப்பதை விட தேவையற்ற விரயங்கள் அதிகரிக்கும். வீண் பலிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். எனவே கூடுதல் கவனத்துடன் விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவான் வக்ரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அணுக வேண்டும். தொழிலில் ராகு முக்கிய பார்வை இருக்கக்கூடிய வேளையில் கேது இருப்பதால் தொழில் ரீதியான சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சந்திரன் இந்த வேளையில் விரயம், ஜென்மம், தனம் என தேய்பிரை சந்திரனாக வலம் வருகிறார். ஜென்ம ராசியில் வலம் வரக்கூடிய சந்திரன் மந்தமான சூழலை உருவாக்குவார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சந்திரனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலைகளை சிறப்பாக கையாள முடியும். இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இந்த வாரத்தில் உண்டு. கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த சோதனைகளை தவிர்த்து மேலும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும்.